தூக்கமே போச்சு. ஏற்கனவே சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு, என் தூக்கமே போச்சுன்னாரு. கட்சி நிர்வாகிகிட்ட சொன்னாரு. இப்ப நம்ம அண்ணாமலை அவர்களை நினைத்து 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 ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திமுகவினரின் தூக்கம் போச்சு. செகண்ட் ஃபைல் வரப்போகுது. நமது வீர தளபதி அன்பு சகோதரர் மாநில தலைவர் போட்டுதலுக்குரிய அண்ணாமலை அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். நமக்கெல்லாம் அற்புதமாக வழிகாட்டக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர், அனுபவம் மிக்க தலைவர், அகில இந்திய பொதுச் செயலாளர், தமிழக பாஜகவின் பொறுப்பாளர் அன்பு அண்ணன் சீட்டு ரவி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேடையில் இருக்கிற கோட்ட பொறுப்பாளர் வினோஜ் அவர்களுக்கும், மாவட்ட தலைவர்கள் மோகனராஜா அவர்களுக்கும், வேதா அவர்களுக்கும், பிரபாரி டால்பி ஸ்ரீதர் அவர்களுக்கும், மீனாட்சி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகம் எதிர்பார்க்கிறது, தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி வருகிற தேர்தலில் என்ன செய்ய போகிறது? பாரதிய ஜனதா கட்சியின் முடிவை தமிழக மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊழலற்ற ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு வெளிப்படையான ஆட்சி. எப்படி ஒரு நிலையான ஆட்சி, நேர்மையான ஆட்சியை பாரத பிரதமர் இந்தியாவிலே கொடுத்துக் கொண்டிருக்கிறாரோ, அதே போன்ற ஒரு ஆட்சியை தமிழகத்தில் நமது அண்ணாமலை கொடுப்பார் என்று இன்றைக்கு தமிழக மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் தொடங்க இருக்கிறார் என் மண் என் மக்கள். இப்பொழுது எல்லோரும் முணுமுணுக்க தொடங்கிவிட்டார்கள். என் மண் என் மக்கள் என்றால் என்னவென்று பேச தொடங்கிவிட்டார்கள். வருகிற ஜூலை 29ஆம் தேதி தொடங்க இருக்கிறார் என் மண் என் மக்கள். ராமேஸ்வரத்தில் தொடங்கி தமிழகம் முழுவதும் வர இருக்கிறார். அந்த என் மண் என் மக்கள் பயணம் முடிக்கிற பொழுது தமிழகத்தில் புதிய அரசியல் அத்தியாயம் தொடங்கிவிடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டின் உள்கட்டமைப்பு, ஏற்றுமதி, வளமான பாரதம், வலிமையான பாரதம், மக்களுடைய ஆரோக்கியம், எல்லா விதமான முன்னேற்றம், சாலை போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, அந்நிய செலாவணியாக இருந்தாலும் சரி, உலகின் பொருளாதார சக்தியாக மாறுவதாக இருந்தாலும் சரி, அனைத்து துறையிலும் உலகத்தில் வளர்கிற நாடுகளுக்கு இணையாக ஒரு வளர்கிற நாடு வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக மாறுமா என்று சொன்னால் எந்த காலத்திலும் முடியாது. எந்த காலத்திலும் உலகத்தில் ஒரு இலக்குண்டு வளர்ந்த நாடுகள் என்று சொல்லி நாம் எல்லாம் அவருக்கு கீழே இருக்கிற நாடுகள், நாம் என்றைக்கு வளர்வோம் என்று நினைத்து பார்த்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே இந்தியாவும் ஒரு வளர்கிற நாடாக, வளர்ந்த நாடாக உருவுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. என்ன செஞ்சார் மோடி என்று கேட்பவர்களுக்கு சொல்லுங்கள், இந்த தமிழகத்திற்கு மட்டும் 9.5 லட்சம் கோடி இந்த 9 ஆண்டுகளில் கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு தமிழகத்தில் நாம் பார்க்கிற அத்தனை முன்னேற்றமும் ஏழை மக்களுக்கு வீடா, ஏழை மக்களுக்கு உணவா, ஏழை மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஆரோக்கிய அட்டைகளா, ஏழை மக்களுடைய வாழ் உரிமையா, வீடுகளா, இலவச கழிப்பறையா, அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டமா, அவர்களுக்கு கொரோனா தடுப்பூசியா, அனைத்தையும் வழங்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இவையற்றையெல்லாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம எல்லாம் வேடிக்கையாக பார்த்த உலகம், இந்தியாவை வேடிக்கையாக பார்த்த உலகம் இன்றைக்கு வியப்பாக பார்க்கிற அளவுக்கு மாற்றி காட்டி இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொன்னால் அது மிகையாகாது. அனைவரும் துடிப்போடு, உணர்வோடு, அர்ப்பணிப்போடு உழைப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஜி. அடுத்ததாக விழுப்புரம் பெருங்கோட்ட பொறுப்பாளரும் நமது மாநில செயலாளருமான திரு வினோஜ் பி செல்வம் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். பாரத் மாதா கி. We welcome our Honorable Defence Minister and our senior party leader, ex-national president, to the land of Alvars and Nayanmars, to the spiritual land of Tamil Nadu. We welcome you on behalf of our state president, Sri Annamalai, and BJP Tamil Nadu and BJP Chengalpet North and South. Welcome, Ji. இன்று நரேந்திர மோடி அவர்களின் 9 ஆண்டு
ஆட்சி கால சிறப்பு சாதனைகள், குறிப்பாக இன்றைய தினம் நம்மிடையே ராணுவ அமைச்சர் மேடையில் இருக்கும் காரணத்தினால் டிஃபென்ஸ் மற்றும் தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி, இந்த இரண்டு துறைகளிலே நமது நாடு எந்த அளவுக்கு வெற்றி நடை போட்டு செல்கிறது என்பதை பற்றி பேசுவதற்கு மிக பெருமையாக நான் எடுத்துக் கொள்கிறேன். 2014ஆம் ஆண்டு இந்திய திருநாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பொழுது உலகத்திலேயே அதிகமாக, அதாவது 2வது இடத்தில் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் செய்வதில் இந்தியா 2வது இடத்தில் இருந்ததை பார்த்தது நரேந்திர மோடி அவர்கள் கூறிய வார்த்தை, 10-15 நாடுகள் பயன்படுத்தக்கூடிய அதே டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை நாமும் பயன்படுத்த எந்த சிறப்பும் இல்லை. நம் நாட்டுக்கு தனித்துவம் மிக்க ஆயுதங்களை தயாரிப்பதே என் லட்சியம் என்று கூறியது மட்டும் இல்லாமல், ஆத்ம நிர்பார் பாரத் என்கின்ற திட்டம் மூலமாக இந்திய திருநாட்டை உலகத்திலேயே 3வது பெரிய நாடாக, அதாவது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் உலக நாடுகளுக்கு வாரி வழங்கக்கூடிய நாடாக இந்திய திருநாட்டை மாற்றிய பெருமை நரேந்திர மோடி அவர்கள் சென்று சேரும். இந்திய திருநாட்டில் 2 இடங்களில் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் என்று சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிப்பதற்கான டிஃபென்ஸ் காரிடார்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அது ஒன்று உத்தரப்பிரதேசம், மற்றொன்று நம் பெருமை மிக்க தமிழ்நாடு. நாம் மறந்துவிடக் கூடாது. உத்தரப்பிரதேசத்தில் அமேதியும் தமிழகத்தில் ஆவடியிலும் இந்த டிஃபென்ஸ் கார்டு அமைக்கப்பட்டு இன்று நம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆவடியில் அர்ஜுன் என்கின்ற பீரங்கி இந்திய திருநாட்டில் பயன்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டு மிக சிறப்பாக நம் எதிரி நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் இந்த அர்ஜுன் பீரங்கி தமிழகத்தில் தயாரிக்கப்பட்டு இந்திய எல்லைகளை பாதுகாத்துக் கொண்டு வருகிறது. ஆனா அதுவே காங்கிரஸ் காலத்துல பாத்தீங்கன்னா திரு ராஜீவ் காந்தி அவர்கள் அரசு கவிழ்ந்ததுக்கு காரணமே இந்த பீரங்கி வாங்குவதில் நடந்த போபர்ஸ் ஊழல் காரணமாக ஒரு ஆட்சி கவிதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2014க்கு முன்பு பேப்பரை திறந்தாலே டெய்லி தீவிரவாதிகள் ஊடுருவல், பாகிஸ்தான் தாக்குதல் என்பதை டெய்லி படிப்போம் பேப்பர்ல. ஆனா இப்பெல்லாம் அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலே 2016, 2019 என்று 2 முறை தீவிரவாதி தாக்கல் நடந்த பொழுது திருப்பி அடிக்கக்கூடிய திறனுள்ள நாடாக இந்தியாவை மாற்றி காட்டியவர் நரேந்திர மோடி அவர்கள். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்லக்கூடிய 2 அடி தான் பாகிஸ்தானை மொத்தமா முடிச்சிட்டோம். அன்னைக்கு பதறி போய் சொன்னாங்க, எங்கள்கிட்ட ஒரே பட்டன் எடுத்தா போதும் நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு பாகிஸ்தான்காரன் சொன்னான். அதுக்கு நரேந்திர மோடி சிரிச்சிட்டே சொன்னாரு, அப்ப நாங்க தீபாவளி பட்டாசு வெடிக்கா வச்சிருக்கோம்னு சொல்லி. அப்ப முடிஞ்ச கதை பாகிஸ்தானுக்காக இன்னி வரைக்கும் தலை தூக்க முடியவில்லை. நமது கட்சியை சார்ந்தவர்கள், குறிப்பா பிரதமருக்கு எங்க தைரியம் வருகின்றால், நமது கட்சியின் தாய் அமைப்பான ஜனசங்கத்தை துவங்கிய திரு ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் காஷ்மீரிலே கொடியேற்ற வேண்டும், அதாவது தேசிய கொடியை பறக்க விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக சிறை சென்று உயிர் தியாகம் செய்தவர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள். அவர் கனவை நினைவாக்கியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இன்று காஷ்மீரில் எந்த மூலை முடுக்கு போனாலும், குறிப்பா பிரிவினை வார்த்தாதம் பேசக்கூடிய ஒவ்வொரு தலைவர் வீட்டின் வாசலிலும் தேசிய கொடி பறப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 என்பதை திறமைக்க கொண்டு வந்து தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். நம்ம அதை மறந்துவிடக் கூடாது. இப்படி தொடர்ச்சியா சாதனைகள், பல சாதனைகள், அனைத்து துறைகளிலும் சாதனைகள். பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பசங்களுக்கெல்லாம் தைரியம் ஜாஸ்தி. 8 அடி பாய சொன்னா 14 அடி பாய்வாங்க. அந்த விதத்துல துப்பாக்கி கையில கொடுத்தா 10-20 ரவுண்ட் சுற்றுவாங்க. ஆனா துர்தர்ஷவசமாக பப்ஜிலையும் ஃப்ரீ ஃபயர்லயும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கேம்ல மட்டும் கண்ணை வச்சு சுட்டுக் கொண்டிருந்தவர்களை நரேந்திர மோடி அவர்கள் அக்னி பாதை என்கின்ற ஒரே திட்டம் மூலமாக ராணுவத்தில் சேர்ந்து தேச பாதுகாப்பை வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இப்படி நம்ம வெற்றி நடை போட்டுக் கொண்டு சென்றிருக்கும் பொழுது, அதாவது நரேந்திர மோடி அவர்களை பார்த்து தேச பாதுகாப்புக்காக துப்பாக்கி ஏந்தி இளைஞர்களுக்கு மத்தியில் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கையில் துப்பாக்கியை கீழே வைத்து விட்டு யூனிஃபார்மை கழட்டி விட்டு தேச பணிக்காக வந்த ஒரே நபர் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நமது அண்ணாமலை அவர்களின் தம்பிகளை பிடித்து சிறையில் அடித்து பயமுறுத்த ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மறந்துவிடக் கூடாது, திரு அண்ணாமலை அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கலாம், ஆனா போலீஸ் மூளையை ராஜினாமா செய்யவில்லை. நீங்க செய்யக்கூடிய திருட்டு வேலைகள் அனைத்தும் எங்களுக்கு தெரியும், திருட்டு வேலைகள் அனைத்தும் எங்களுக்கு தெரியும். நீங்க எத்தனை பேரை பிடித்து போட்டாலும் சரி, பாஜகவின் தொண்டன் ஒருவனை கூட அச்சுறுத்தி பார்க்க முடியாது என்கின்றது உறுதியாக கூறிக்கொண்டு, கைதென்ற உடனே அழுது புரண்டு பேண்ட் வேர்த்து போறதுக்கு நாங்க திமுக காரங்க கிடையாது, பிஜேபி காரங்க என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, நம் அனைவரின் சார்பாகவும் என தலைவர் நிறைய பேர் பேச வேண்டிய காரணம் இருக்கிறது. தமிழகத்திலிருந்து காசி யாத்திரைக்கு சென்ற சிவபக்தர்களை அருமையாக வரவேற்று மிக கண்ணியமாக நடத்தி நமக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கிய உத்தரப்பிரதேச மக்கள், குறிப்பாக வாரணாசி மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக உத்தரப்பிரதேச சேர்ந்த மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு நமது நன்றிகளை அனைவரும் சார்பாக, குறிப்பாக கைலாசம் முதல் கன்னியாகுமரி வரை, உஜ்ஜைன் முதல் மதுரை வரை, கேதார்நாத் பத்ரிநாத் முதல் சிதம்பரம் வரை நம் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஓம் நமச்சிவாய என்கின்ற தார்மீக மந்திரத்தின் அடிப்படையில் நிச்சயமாக வரப்போகின்ற 2026 தமிழகத்தில் தாமரை ஆட்சி மலர்ந்தே தீரும் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மிகவும் உணர்ச்சி பூர்வமான பேச்சு. நன்றி ஜி. நெக்ஸ்ட் ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் செரியன் சுகுமார் ஜி to honor our Defence Minister Shri Rajnath Singh. Next, I request 7 Morcha's President to honor our Central Minister. भारत माता की, भारत माता की, भारत अनिल पुगल, भारत अनिल पुगल. அடுத்ததாக நமது பாஜக தலைவராகவும் உத்தரப்பிரதேசத்தின் 19வது முதல்வராகவும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் உள்துறை அமைச்சராகவும் இன்றைய பாரதத்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் உள்ள மாண்புமிகு ஸ்ரீ ராஜ்நாத் சிங் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அவருடைய பேச்சை நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் தமிழிலே மொழிபெயர்ப்பார். Tamil Nadu BJP State President, very active, effective leader and dynamic leader, Sri K. Annamalai. தமிழ்நாட்டின் மிக வேகமான விவேகமான திறமையான தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே, A very popular leader of the Karnataka. Very popular leader of the Karnataka. கர்நாடகத்திலும் மிக புகழ்மிக்கவர். And All India General Secretary of Bharatiya Janata Party, Sri C.T. Ravi. திரு C.T. ரவி அவர்கள், Sri Vinod P. Shalvam, State Secretary Tamil Nadu BJP. Sri Dolphin P. Sridharan, State Vice President. Sri Karu Nagarajan, State Vice President.
Sri A. Veerasubramaniam, District President, and Sri B.G. Mohan Raja, District President, and Sri M. Raji. Anaivarukam Vadakkam. My brothers and sisters, unfortunately, I can't speak in Tamil. சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். Therefore, I will speak some sentences in English. Then after that, I will speak in Hindi, and that will be translated by friend Srikanth. Okay. நண்பர்களே, என்னால் உங்களுடன் தமிழில் பேச முடியவில்லை என்று வருந்துகிறேன். ஆகவே தொடக்கத்தில் ஆங்கிலத்திலும் பிறகு ஹிந்தியிலும் பேசுகிறேன். It is my pleasure to be in the city of Chennai, which is known for entrepreneurial spirit, rich culture, and a great heritage. உங்கள் முன் சென்னையில் இருப்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகவும் உற்சாகமான சிறந்த பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த நகரமாகும். As the defense minister of the country, I am proud to be in the land of the great warriors like Raja Chola, Rajendra Chola, who are known for making exemplary contribution in strengthening India's military and naval capabilities. இந்திய அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இந்த தமிழகம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்ற மாபெரும் சக்கரவர்த்திகள் அவர்கள் கடலை படையை மிக திறமையாக கையாண்டவர்கள். அவர்கள் பிறந்த பூமியில் இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். My brothers and sisters, I am always fascinated by the Tamil Nadu because it is the birthplace of Tamil language, which is one of the oldest, most beautiful language in the world. தமிழகம் திருவள்ளுவர் போன்ற மிகப்பெரிய கவிஞர்களையும் அறிஞர்களையும் கொண்ட பூமி. தமிழ் மொழி மிகவும் உலகிலேயே பழமையான மொழி. Tamil language is not only beautiful and ancient, but it is also the eldest sister of all Indian languages. தமிழ் மொழி மிகவும் அழகான மொழி மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்க எல்லா மொழிக்கும் தாயான சகோதரியான மொழி தமிழ் மொழி. It is a wonderful feeling to be in this culturally rich and the divine land of the Tamil Nadu, the land of the Siddhars, Alvars, and Nayanmars. சித்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் வருகை தந்திருப்பதை நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். Tamil Nadu is the place where the great saint of India, Mahatma Thiruvalluvar, was born, who gave us knowledge in the form of Thirukul. திருக்குறள் என்ற ஒப்பற்ற நூலை எழுதிய திருவள்ளுவர் பிறந்த மிகவும் சிறந்த தமிழகத்திற்கு நான் இப்போது வந்திருக்கிறேன். Thirukkural acts as a guiding light for all of us. Even the decisions taken by the NDA government under the Prime Minister Sri Narendra Modi have been inspired by the ideals professed by Thirukkural. திருக்குறளில் இருக்க சிறந்த கருத்துக்கள் வெறும் பாடல் வரிகளாக மட்டுமல்ல, நம்ம என்டிஏ கவர்மெண்ட்ல மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு வழிகாட்டும் நூலாக திருக்குறள் இருக்கிறது. My brothers and sisters, when I was coming here, I wanted to speak more in Tamil language, but I would like to apologize for not able to speak in your beautiful and divine Tamil language. Therefore, I will deliver my speech, my mother tongue Hindi. My speech later on will be translated by Srikanth ji. நண்பர்களே, நான் மிக அழகான தொன்மையான இந்த தமிழ் மொழியில உங்க முன்னாடி பேசணும்னு தான் விருப்பப்படுறேன். ஆனா எனக்கு மொழி தெரியாத காரணத்தினால என்னுடைய தாய்மொழியான ஹிந்தியில என் பேச தொடர இருக்கிறேன். அது உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்த்து சொல்லப்படும். मेरे बहनों भाइयों, आज जब पूरे देश में तमिलनाडु की चर्चा होती है तो सेंगोल शब्द का हमें सबसे पहले स्मरण हो आता है. एक महीने पहले तमिलनाडु के बाहर शायद ही कोई सेंगोल शब्द से परिचित था, मगर जब से प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी ने नए संसद भवन में न्याय और स्वतंत्रता के प्रतीक सेंगोल को स्थापित किया, इस देश का हर नागरिक सेंगोल के बारे में जानने लगा. நண்பர்களே, தமிழகத்தின் பன்மையான பழமையான செங்கோல் என்ற சொல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. ஆனா எப்ப நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் செங்கோலை நிறுவினாரோ, மொத்த இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு நபருக்கும் தமிழகத்தின் பெருமையான செங்கோல் தெரிய வந்திருக்கிறது. नए संसद भवन में
अधिनियम और राजाजी की प्रेरणा से सेंगोल की नई पार्लियामेंट बिल्डिंग में स्थापना भारत में एक नए युग की शुरुआत है। தமிழகத்துல மட்டுமே அறிந்திருந்த அந்த செங்கோலை நம்ம பாரத பிரதமர் நாடாளுமன்றத்துல எப்ப நிறுவனாரோ அப்பவே ஒரு புதிய வரலாறு தமிழகத்தின் பெருமைக்காக எழுதப்பட்டிருக்கிறது। ब्रदर्स एंड सिस्टर, भारत की टेम्पल ऑफ डेमोक्रेसी में सेंगोल की स्थापना करके हमारे प्राइम मिनिस्टर ने तमिल कल्चर का ऑनर और भारत के कल्चरल नेशनलिज्म में तमिलनाडु के कंट्रीब्यूशन को एक्नॉलेज किया है। इसलिए मैं आप सभी से निवेदन करूंगा, एक बार तालियां बजाकर एक ग्रेटिट्यूड अपने प्राइम मिनिस्टर के बारे में एक्सप्रेस किया जाना चाहिए। தமிழகத்தின் பெருமையை ஜனநாயகத்தின் கோவிலான நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நிறுவி தமிழுக்கு பெருமை சேர்த்த நம்ம பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லும் வகையில் அனைவரும் கைதட்டி நமது நன்றியை தெரிவிப்போம்। உங்க கைகளை உயர்த்தி கைதட்டுங்கள்। मेरे ब्रदर्स एंड सिस्टर्स, आज भारत आजादी के अमृत काल में नए संकल्पों के साथ प्रवेश कर रहा है। स्वतंत्रता के बाद 75 ईयर्स में भारत ने काफी प्रोग्रेस की है, मगर जिस स्पीड और स्केल पर भारत का डेवलपमेंट करने की जरूरत थी, उस पर आजादी के बाद अधिकांश सरकारों ने जो काम करना चाहिए था नहीं किया। சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள்ல பல முன்னேற்றங்கள் நடந்து கொண்டே இருந்தது। ஆனால் எந்த வேகத்தில் நடந்திருக்குமோ, எந்த இலக்கை நோக்கி நடந்திருக்க வேண்டுமோ அந்த வகையில் நடக்காமல் மிகவும் மந்தமாக சுதந்திர காலத்திலிருந்து 75 ஆண்டுகள் மிகவும் வளர்ச்சி விகிதம் மிக குறைவாக இருந்தது। मेरे ब्रदर्स एंड सिस्टर्स, पूरे वर्ल्ड में अब भारत का स्टेचर बढ़ा हुआ है, भारत का कद बढ़ा है। पहले भारत यदि इंटरनेशनल फोरम पर कुछ बोलता था तो सारी दुनिया भारत की बातों को गंभीरता पूर्वक नहीं लेती थी, लेकिन आज इंटरनेशनल फोरम पर भारत कुछ बोलता है तो सारी दुनिया कान खोलकर सुनती है कि भारत बोल क्या रहा है। यह हैसियत भारत की सारी दुनिया में बनी है। சுதந்திர அடைஞ்ச காலத்திலிருந்து உலக நாடுகள் மத்தியிலே இந்தியாவிற்கு மிகப்பெரிய உயரமோ மதிப்போ கிடைக்கவில்லை। ஆனால் எங்க போய் பேசினாலும் இந்தியாவோட குரலுக்கு யாருமே செவிசாய்க்காமல் இருந்தார்கள்। ஆனா இன்றைக்கு இந்தியா என்ன சொல்ல போகிறது என்று உலக நாடுகள் அத்தனையும் காத்து கொண்டிருக்கிறது। அப்படி ஒரு ஆட்சியை நமது பாரத பிரதமர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்। मगर जब से केंद्र में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी बने हैं, भारत की तस्वीर दुनिया के नजरों में बदली हुई नजर आती है। लोग भारत को अब कमजोर भारत नहीं मानते हैं, बल्कि भारत को एक दुनिया का ताकतवर देश मानते हैं। लोग यह मानते हैं कि भारत के अंदर वह ताकत है कि भारत दुनिया के किसी देश को छेड़ता नहीं है, लेकिन यदि भारत को कोई छेड़ता है तो भारत उसे छोड़ता नहीं है। நண்பர்களே, உலக நாடுகள் மத்தியில இந்தியாவிற்கு குரலுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் பெருகிக் கொண்டே வருகிறது। இந்தியா என்ன முடிவு எடுக்க போகிறது, இந்தியா எந்த இலக்கை நோக்கி நகரப் போகிறது என்று எல்லோரும் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்। இந்தியாவும் அத்தகைய பொறுப்புடன் தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்துக் கொண்டிருக்கிறது। இந்தியா எந்த நாட்டுடனும் போரோ எந்த நாட்டையும் தொடாது। ஆனா எந்த நாடாவது வந்து நம்ம கிட்ட வாலாட்டினா, இந்தியாவை தொட்டா அந்த நாட்டை இந்தியா சும்மா விடாது। அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு அச்சமும் பயமும் இந்தியாவின் மேல் உருவாகி இருக்கிறது। ब्रदर्स एंड सिस्टर्स, आज भारत ब्रिटेन को छोड़कर दुनिया की 5th लार्जेस्ट इकोनॉमी बन चुका है और दुनिया की फास्टेस्ट ग्रोइंग इकोनॉमी भी यदि कोई है तो हमारा और आपका देश यह भारत है। मेरे बहनों भाई, உலகத்தின் மிக வேகமாக வளரும் பொருளாதாரத்தில் இந்தியா முதல் 5 நாடுகள்ல இருக்குது। இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் மற்ற எல்லா நாடுகளையும் விட இன்னும் முன்னேறி கொண்டே இருக்கிறது। और एक बहुत ही मानी जानी इंटरनेशनल फाइनेंशियल इंस्टीट्यूशन है अर्नेस्ट एंड यंग। अर्नेस्ट एंड यंग ने कहा है कि 2047 आते आते भारत दुनिया की सबसे बड़ी इकोनॉमी होगा और उस इकोनॉमी की साइज होगी 26 ट्रिलियन के आसपास। 2047 இந்தியா உலகின் முதல் தரமான பொருளாதாரத்தின் உச்சத்தில் வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும் என்று अर्नेस्ट यंग என்ற ஒரு பொருளாதார நிபுணர் கூறியிருக்கிறார்। और पर कैपिटा इनकम होगी 12 to 15 लाख प्लीज पर कैपिटा इनकम இந்தியாவின் पर ईयर। தனிநபர் வருமானம் மிக உயரமாக இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது।
एक नेशनल सैंपल सर्वे ऑर्गेनाइजेशन के अनुसार मेरे बहनों भाइयों, भारत के प्रति व्यक्ति की इनकम से जुड़े आंकड़े जारी किए हैं, जिससे हमको यह पता चलता है कि 2014-15 से 2022-23 में भारतीयों की एवरेज इनकम लगभग 2 टाइम्स हो चुकी है। मेरे पास इसके पूरे आंकड़े हैं। இந்தியாவின் தனிநபர் வருமானத்தின் வளர்ச்சி விகிதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினேன் அல்லவா? அதாவது 14-15 இந்தியாவில் ஒரு தனிநபர் வருமானம் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை போல 22-23 2 மடங்காக அந்த வருமானத்தின் அளவு பெருகி இருக்கிறது. 2014-15 में जहां तक भारत में पर कैपिटा इनकम अप्रॉक्सिमेटली 87,000 रुपीज थी, आज वह बढ़कर 2022-23 में मोर देन 1,72,000 हो गई है। 2014-15 தனிநபர் வருமானம் 87,000 ரூபாயாக இருந்தது. 22-23 அந்த per capita இன்கம் தனிநபர் வருமானம் வளர்ச்சி அடைந்து 1,72,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. भारत में यह प्रॉस्पेरिटी बढ़ी है तो उसका श्रेय यदि किसी को दिया जाना चाहिए तो हमारे प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी की लीडरशिप को दिया जाना चाहिए। इधर क्राइसिस के पीरियड में भी जिस तरीके से उन्होंने इकोनॉमिक मैनेजमेंट इस भारत में किया है, उसकी सराहना आज पूरे वर्ल्ड में की जा रही है। இதற்கான மொத்த பொறுப்பும் பெருமையும் கிடைப்பது நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் செயலுக்கு தான். உலகமே இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய துன்பத்துல கொரோனா காலத்துல முடங்கி கிடந்த போது கூட நம்ம பொருளாதாரத்தை முடங்க விடாமல் காப்பாற்றியவர் நம் பாரத பிரதமர். इकोनॉमिक प्रोग्रेस में मैन्युफैक्चरिंग सेक्टर का कंट्रीब्यूशन लगातार बढ़ता जा रहा है। भारत में चीन के बाद सबसे अधिक मोबाइल फोन चीन के बाद सबसे अधिक मोबाइल फोन यदि दुनिया के किसी देश में बन रहे हैं तो हमारे और आपके देश भारत में बन रहे हैं मेरे बहनों भाइयों। और साल 2014 में देश में 92% मोबाइल जो विदेशों से इंपोर्ट होते थे। நண்பர்களே, நம்ம பொருளாதாரத்தின் வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, உலகத்துல சீனா தான் மிக அதிகமான தொலைபேசிகளை பயன்படுத்தி கொண்டிருந்தது, உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. நம் இந்தியா இப்போது அவர்களையும் தாண்டி முன்னேறி மிக அதிகமான தொலைபேசிகளை செல்போன்களை நாம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். साथियों, जैसा विनोद सेल्वम जी ने बताया, आपको जानकर यह खुशी होगी कि अब भारत अपनी रक्षा जरूरतों को पूरा करने के लिए भारत में ही काफी मैन्युफैक्चरिंग कर रहा है। पहले हम केवल डिफेंस इंपोर्टर के रूप में देश में जाने जाते थे, लेकिन आज दुनिया के टॉप 25 कंट्रीज में एक्सपोर्टर के रूप में हम खड़े हो गए हैं। हमारी गणना होने लगी। நண்பர்களே, வினோத் செல்வம் அவர்கள் தன் பேசும்போது உரையில குறிப்பிட்டார், முன்னாடி எல்லாம் நம்ம பாதுகாப்பு உபகரணங்கள்னா துப்பாக்கி இது போன்ற ஆயுதங்களை எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். வெறும் இறக்குமதி செய்யும் நாடாக தான் இந்தியா இருந்தது. ஆனா இப்ப உலகின் மிக உயர்ந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக டாப் 25 நாடுகள்ல ஒன்றாக இந்தியா இருக்கிறது. पहले छोटे मोटे डिफेंस इक्विपमेंट हमको दुनिया के दूसरे देशों से इंपोर्ट करने पड़ते थे, लेकिन आज भारत में बन रहे हैं सारे वह डिफेंस इक्विपमेंट और भारतवासियों के हाथ से बन रहे हैं, और केवल भारत के लिए नहीं बन रहे हैं बल्कि सारी दुनिया के लिए बन रहे हैं। நண்பர்களே, இந்த பாதுகாப்பு சாதனங்கள் ஆயுதங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி செஞ்சோம். ஆனா இன்னைக்கு மொத்த ஆயுதங்களும் நாம் இந்தியாவிலே செய்யறோம், இந்தியர்களால செய்யறோம். அதுவும் இந்தியர்களுக்காக மட்டுமல்ல, உலகத்துக்காகவும் செய்யறோம். வெளிநாடுகளுக்கெல்லாம் இப்ப நம்ம அனுப்புறோம். पहले हम 2013-14 में केवल 900 करोड़ का एक्सपोर्ट करते थे, लेकिन आज 23-24 में मेरे बहनों भाइयों हम मोर देन 16,000 करोड़ का एक्सपोर्ट कर रहे हैं। यह भारत की हैसियत सारी दुनिया में बनी है। பாதுகாப்பு சாதனங்கள் ஆயுதங்கள் இதெல்லாம் ஏற்றுமதி 13-14 வெறும் 900 கோடி மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா 23-24 16,000 கோடி ரூபாய்க்கு 16 மடங்கு அதிகமாக நாம் இப்போது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். और भारत की गिनती अब दुनिया के उन देशों में होती है जहां 5G मोबाइल कनेक्टिविटी है। और मैं आपको जानकारी देना चाहता हूं कि हमारे प्राइम मिनिस्टर ने अब 6G कनेक्टिविटी की तैयारी उन्होंने प्रारंभ कर दी है।
உலக நாடுகள்லாம் இப்ப 5G என்ற அலைவரிசை தான் அலைக்கற்றை வரிசையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இப்ப அடுத்த அலைக்கற்றை அடுத்த ஜெனரேஷனுக்கு 6G பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். मोबाइल डाटा सर्विस सबसे चीप, सबसे सस्ती यदि कहीं पर उपलब्ध है तो भारत में है। साल 2014 में यानी 2014 में जहां देश में ब्रॉडबैंड कनेक्टिविटी केवल 20% थी, वह आज बढ़कर 80% हो गई। நண்பர்களே, மொபைல் போன் பயன்பாட்டுல டேட்டா பயன்படுத்துறோம் இல்லையா, அது மிக குறைந்த விலையில கிடைக்கிறது இந்தியால மட்டும்தான். மற்ற நாடுகள்லாம் அதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த டேட்டா பயன்பாட்டுல 2014 காலகட்டத்தில் நம்ம வெறும் 20% தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப 80% பேர் செல்பேசி அலைக்கற்றையில டேட்டா பயன்பாடுகள் பயன்படுத்துகிறார்கள். सिर्फ मई 2023 यानी एक महीने में 4.3 लाख करोड़ वैल्यूज के 900 करोड़ से अधिक का यूपीआई ट्रांजैक्शन भारत में हुआ है, जो कि दुनिया के किसी देश में नहीं हुआ है। நண்பர்களே, இப்ப எல்லாரும் காசு எடுத்துட்டு போய் செலவு பண்றது இல்ல, அவங்க செல்போன்லயே அப்படியே யூபிஐ மூலமாக செலவு பண்றோம். இந்த வளர்ச்சி இந்தியாவில் மட்டும் இருப்பதில்லை, உலக நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தால் 4.3 லட்சம் கோடி டிரான்சாக்शनகள், அதாவது பண பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. राजीव गांधी जब भारत के प्राइम मिनिस्टर थे तो वह कहा करते थे, क्या करूं, उन्होंने अपनी मजबूरी जाहिर की थी कि मैं यदि दिल्ली से 100 पैसा भेजता हूं तो नीचे लोगों की जेबों में, उनकी पॉकेट में केवल 14-15 पैसा पहुंच पाता है। 85 पैसा वह करप्शन की भेंट चढ़ जाता है। लेकिन मोदी जी ने आकर डायरेक्ट बेनिफिट ट्रांसफर सिस्टम के माध्यम से वह करिश्मा कर दिखाया कि यदि आज दिल्ली के बैंक से 100 पैसा चलता है तो 100 का 100 पैसा आपकी जेब में पहुंचता है। बहनों भाइयों, ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தாரு, மத்திய அரசு மக்கள் நலனுக்காக ஒரு 100 ரூபாய் கொடுத்தால் மக்கள் கைகளில் அது கிடைக்கும் போது வெறும் 14 ரூபாயோ 15 ரூபாயோ தான் கிடைக்குது. 35-40 ரூபாய் ஊழல்வாதிகளால் எடுக்கப்பட்டு விடுகிறது, மற்றதெல்லாம் கரைஞ்சு போயிடுது அப்படின்னு கவலைப்பட்டாரு. ஆனால் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் டெல்லியில் இருந்து 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா முழுசா மொத்தமா உங்க கணக்குல வந்து விழுகுது. केवल स्पीच देकर करप्शन को मिनिमाइज नहीं किया जा सकता। करप्शन को यदि मिनिमाइज करना है, करप्शन को यदि रूट आउट करना है तो सिस्टम में बदलाव लाना पड़ेगा मेरे बहनों भाइयों, और वही काम हमारे प्राइम मिनिस्टर ने किया है। ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் வெறும் பேசிக்கிட்டே இருந்தா ஊழல் ஒழிஞ்சு போகாது. அதற்கான அணுகுமுறை, அதற்கான செயல் திட்டம், அதற்கான வழிமுறைகளை மாற்ற வேண்டும். அந்த சிறப்பான செயலைத்தான் நம் பாரத பிரதமர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஊழல் இல்லாமல் உங்கள் பைகளுக்கும் கைகளுக்கும் பணம் கிடைக்கிறது. तमिलनाडु में गवर्नमेंट के करप्शन की चर्चा सारे हिंदुस्तान में होती है। मैं आपको एश्योर करना चाहता हूं, एक बार तमिलनाडु में क्लियर मेजॉरिटी भारतीय जनता पार्टी को दे दीजिए, हम यहां से करप्शन को उठा फेंकेंगे। चाहे भले ही कोई हमारी पार्टी का क्यों न हो, यदि करप्शन में इंडल्ज होगा तो उसका स्थान, उसका घर नहीं होगा, बल्कि गवर्नमेंट की जेल होगी। मेरे बहनों भाइयों, मैं आपको यकीन दिलाकर जाना चाहता हूं। நண்பர்களே, நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க ஆட்சி எந்த அளவுக்கு ஊழல் செய்து கொண்டிருக்கிறது என்பது இந்தியா மொத்தமும் தெரிய வருகிறது. அவ்வளவு மோசமான ஊழல் ஆட்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை எல்லாம் கேட்கிறேன், ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி கட்டிலில் இருக்கும் ஒரு வாய்ப்பை தந்து பாருங்கள். ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி தமிழகத்தில் இருக்கும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். அப்படி ஒருவர் ஊழல் செய்திருந்தார் என்றால் அவர் இருக்கும் இடம் அரசு கட்டிலில் இருக்காது, அது ஜெயில தான் இருக்கும். पहले जब कांग्रेस गवर्नमेंट थी तो 10 to 20 किलोमीटर रोड्स, हाईवे प्रतिदिन बनती थी, पर डे बनती थी। लेकिन जब से हमारी गवर्नमेंट आई है 37 to 40 किलोमीटर रोड पर डे बनती है इस भारत के अंदर। சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்ப ஒரு நாளைக்கு இந்தியா முழுவதும் போடப்பட்ட சாலைகளோட நீளம் 10-12 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனா நாம இந்த 9 ஆண்டு காலத்துல இதோட வேகத்தை எவ்வளவு அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு நாளைக்கு 37-40 கிலோமீட்டர் தூரத்திற்கு நாம் தினமும் சாலை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். आप भारत में हमारी गवर्नमेंट के प्रोग्रेस को देखना चाहते हैं
पहले यहां पर भारत में केवल 74 एयरपोर्ट थे जब मोदी जी प्राइम मिनिस्टर बने थे, लेकिन प्राइम मिनिस्टर बनने के 9 ईयर्स के बाद मेरे बहनों भाइयों जस्ट डबल यानी 148 एयरपोर्ट हमारे इस देश में बन गए। நண்பர்களே, சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்தியால வெறும் 74 ஏர்போர்ட் தான் இருந்தது, விமான நிலையம். ஆனா இந்த 9 ஆண்டுகள்ல நாம இன்னொரு 74 விமான நிலையங்களை உருவாக்கி தற்போது 148 விமான நிலையங்கள் இந்தியாவில் இருக்கிறது. मेट्रो रेल के मामले में जो जापान बहुत आगे माना जाता था, आज भारत ने जापान को भी मेट्रो रेल के मामले में पीछे छोड़ दिया है। जिस स्केल और जिस स्पीड से मोदी जी काम कर रहे हैं बहनों भाइयों, मैं दावे के साथ कह सकता हूं कि वह स्केल और स्पीड दुनिया के किसी नेता में देखने को नहीं मिलती है। மெட்ரோ ரயில் பாத்தீங்கன்னா உலகமே என்னத்தை உதாரணமா சொல்லுவாங்க, ஜப்பானை பாருங்கம்பாங்க. ஆனா இந்தியால இருக்க மெட்ரோ ரயில் சேவை ஜப்பானையே பின்னுக்கு தள்ளிடுச்சு. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர் போற வேகம், அவர் போகிற இலக்கு, அவர் போடுகிற திட்டங்கள்ல உலகத்துல நான் உங்களுக்கு உறுதியாக சொல்றேன், உலக நாடுகள்ல எந்த நாட்டிலையும் இது போன்ற ஒரு தலைவர் இல்லை. मोदी जी की गवर्नमेंट ने हेल्थ केयर स्कीम आयुष्मान भारत प्रारंभ किया है। 5 लाख रुपए तक का हेल्थ इंश्योरेंस की सुविधा इस भारत के मोर देन 10 करोड़ लोगों को प्राप्त हुई है। दुनिया में कहीं भी इस प्रकार की हेल्थ केयर स्कीम देखने को नहीं मिलेगी जो भारत में। நண்பர்களே, நம்ம பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கின திட்டத்திலேயே மனித நேயத்தோடு உருவாக்கின ஒரு உயர்ந்த திட்டம் நம்ம ஹெல்த் கேர் ஸ்கீம்ல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இப்ப மருத்துவமனையில போய் நம்ம எடுத்தோம்னா இன்சூரன்ஸ் வசதியோட இதுவரைக்கும் 10 லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக. இது போன்ற திட்டம் உலகத்தில் எங்குமே இல்லை. आप यह करिश्मा देखिए, 2014 में जब प्राइम मिनिस्टर मोदी जी बने थे उस समय हमारे देश में एम्स का नंबर केवल 7 था, लेकिन आज वह बढ़कर 9 वर्षों के अंदर 22 हो गया है। பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்த 2014ல மொத்த இந்தியால 7 எய்ம்ஸ் தான் இருந்தது. இந்த 9 ஆண்டுகள்ல அந்த எண்ணிக்கை உயர்ந்து 22 எய்ம்ஸ் இருக்கிறது. सारी दुनिया कोविड पैंडेमिक से प्रभावित थी, तमिलनाडु भी उससे छूटा नहीं था। भारत में वैक्सीन नहीं बनता था, लेकिन उस समय हमारे प्राइम मिनिस्टर का स्ट्रांग विल पावर था कि भारत में वैक्सीन बनना प्रारंभ हुआ। और भारत दुनिया का अकेला देश है जहां पर हर सिटीजन को कम से कम वैक्सीन की 2 डोजेज लग चुकी हैं। इवन अमेरिका जो सुपर पावर माना जाता है, सबसे बड़ी डेवलप्ड कंट्री सारी वर्ल्ड की मानी जाती है, वहां पर भी हर सिटीजन को वैक्सीन की 2 डोजेज नहीं लगी हैं तो केवल भारत में लगी हैं मेरे बहनों भाई। इतना ही नहीं, हमारे गवर्नमेंट ने वैक्सीन यहां बनाना अपने वैज्ञानिकों के माध्यम से प्रारंभ किया। अपने फार्मास्यूटिकल जो हमारी एजेंसीज हैं, उसके जो एक्सपर्ट्स हैं, उनके द्वारा बनाना शुरू किया। भारतवासियों की नीड्स को भी पूरा किया और मोर देन 120 कंट्रीज की भी नीड्स को पूरा किया। वैक्सीन हमने उनको भी मुहैया कराई है। நண்பர்களே, கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு கொடுமையான சூழல்ல இருந்தோம், நமக்கு எவ்வளவு பெரிய அச்சம் இருந்தது. உலக நாடுகளே விழித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மோடி அவர்கள் மட்டும் தடுமாற்றம் இல்லாமல் உடனே தடுப்பூசியை கண்டுபிடித்தார். அமெரிக்கா மிக உயர்ந்த நாடு, அந்த நாட்டில் கூட யாருக்கு 2 தடுப்பூசி போடல. ஆனா ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவசமாக 2 தடுப்பூசிகள் தந்து உயிரை காத்தவர் நம் மோடி அவர்கள். அதோடு மட்டுமல்ல, அவர் தயாரிக்கிறதுக்கான நிறுவனங்களை படைச்சார். பல நிறுவனங்களை அதை தயாரிக்க வச்சார். அறிவியல் ஆராய்ச்சிகளை தொடங்கி வச்சார். இதன் மூலமாக இந்தியாவுக்கு மட்டுமில்லாமல் 120 வெளிநாடுகளுக்கும் நாம் தடுப்பூசிகளை வழங்கி மனித குலத்தையே காத்தவர் நம் மோடி அவர்கள். ब्रदर्स और सिस्टर्स, मैं आपको यह बतलाना चाहता हूं, भारतीय जनता पार्टी पॉलिटिकल पार्टी दूसरी पॉलिटिकल पार्टी के बीच मेन डिफरेंस क्या है? मेन डिफरेंस यह है कि दूसरी पॉलिटिकल पार्टी केवल गवर्नमेंट बनाने के लिए पॉलिटिक्स करती हैं, लेकिन भारतीय जनता पार्टी हिंदुस्तान की ओनली पॉलिटिकल पार्टी है जो केवल गवर्नमेंट बनाने के लिए पॉलिटिक्स नहीं करती है, बल्कि भारतीय जनता पार्टी सोसाइटी बनाने के लिए और साथ ही साथ इस कंट्री बनाने के लिए पॉलिटिक्स करती है। நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி, நிறைய அரசியல் கட்சிகள் நாட்டில் இருக்கீங்க.
மற்ற அரசியல் கட்சிகளிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி எப்படி வேறுபடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை கட்சியும் ஆட்சியை பிடிக்க, அரசு அமைக்க மட்டும்தான் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அரசு அமைப்பதற்காக அல்ல, நாட்டை முன்னேற்றுவதற்காக, மக்களை வளமாக வாழ வைப்பதற்காக, மக்கள் நலம் பேணுவதற்காக அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. भारतीय जनता पार्टी तमिलनाडु को एक अपना रिच कल्चर का स्टेट मानती है। बहनों भाइयों, भारतीय जनता पार्टी के मन में एक बहुत ही हाई रेस्पेक्ट इस तमिलनाडु के प्रति और तमिलनाडु के लोगों के प्रति है। इसीलिए आपने देखा है केवल 2 डिफेंस कॉरिडोर इस हिंदुस्तान में बने। एक हिंदुस्तान के सबसे बड़े राज्य उत्तर प्रदेश में बना नॉर्थ में, तो हमारे प्राइम मिनिस्टर ने फैसला किया कि एक बार साउथ के तमिलनाडु में भी डिफेंस कॉरिडोर बनना चाहिए और यहां पर भी हम लोगों ने डिफेंस कॉरिडोर बनाया। நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தின் பெருமைகள் மீதும் மிக உன்னதமான உயர்ந்த மதிப்பை கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்தியால பாதுகாப்பு சாளரம் என்கிற டிஃபென்ஸ் காரிடோர் அமைச்சப்ப 2 இடத்துல மொத்த இந்தியால அமைச்சாங்க. ஒன்னு யூபியில் அமைச்சப்ப பிரதமர் சொன்னார், இரண்டாவது நமது தமிழகத்துல தென்னாட்டுல தமிழகத்தில் அமைங்கன்னு சொல்லி 2வது பாதுகாப்பு சாளரம் தமிழகத்தில் அமைக்கப்பட்டது. हम लोगों के लिए मैं साफ कहना चाहता हूं मेरे बहनों भाइयों, डेवलपमेंट इज एबव पार्टीजन पॉलिटिक्स। डेवलपमेंट என்பது पार्टीजन पॉलिटिक्स भेदभाव। அதாவது இப்ப பிரித்தாளும் சூழ்ச்சி இதன்படிதான் இதுவரைக்கும் ஆட்சிகள் நடந்து கொண்டிருந்தன. ஒற்றுமையை நோக்கி நடக்காமல் டிவைட் பண்ணி இப்படிதான் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. और मैं बतलाना चाहता हूं, तमिलनाडु के डिफेंस कॉरिडोर में मोर देन 14,000 अप्रॉक्सिमेटली 50,000 करोड़ का इन्वेस्टमेंट प्रपोज्ड है, लेकिन अब तक अप्रॉक्सिमेटली 4,000 का इन्वेस्टमेंट हो चुका है। और मैं यकीन दिलाना चाहता हूं, डिफेंस मिनिस्टर होने के नाते ही मैं डिफेंस इंडस्ट्री को परसू कर रहा हूं। जाइए और तमिलनाडु के डिफेंस कॉरिडोर में इंडस्ट्री लगाइए और वहां के नौजवानों को एम्प्लॉयमेंट मुहैया कराइए। பாதுகாப்பு அமைச்சராக நான் ஒரு முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட இந்த சாளரத்தின் வழியாக, பாதுகாப்பு சாளரம் டிஃபென்ஸ் காரிடார் வழியாக 14,000 கோடி முதல் 15,000 கோடி ரூபாய் வரை பாதுகாப்பு சாதனங்களை உற்பத்தி செய்வதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதில் 4,000 கோடி ரூபாய்க்கான உற்பத்திகள் தொடங்கப்பட்டு விட்டன. இப்பவும் நான் பாதுகாப்பு அமைச்சரா பலரிடம் சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்க, அங்க உங்க ஃபேக்டரியை தொடங்குங்க, பாதுகாப்பு சாதனங்களை தயாரிங்க என்று அவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறேன். हमारी एम्बिशन है कि हमारा देश का नौजवान यह जॉब सीकर नहीं बनना चाहिए, बल्कि जॉब क्रिएटर बनना चाहिए। நான் என்னோட இலக்கு என்னன்னு கேட்டா, நம்ம ஆட்சியில நம்ம இளைஞர்கள் எல்லாம் வேலை தேடுறவங்களா இருக்க கூடாது, வேலை கொடுக்கறவங்களா இருக்கணும். मेरे बहनों भाइयों, मोदी जी के नेतृत्व में सेंट्रल गवर्नमेंट ने तमिलनाडु को डिफेंस कॉरिडोर के अलावा पीएम मित्र मेगा टेक्सटाइल पार्क दिया है, बेंगलुरु चेन्नई एक्सप्रेसवे दिया है, चेन्नई के पास एक मल्टी मॉडल लॉजिस्टिक पार्क के कंस्ट्रक्शन को अप्रूवल और क्लियरेंस दिया है। तमिलनाडु के साथ हम कभी भी भेदभाव नहीं कर सकते, कभी भी डिस्क्रिमिनेशन नहीं कर सकते। भारतीय जनता की प्रायोरिटीज में यदि कोई स्टेट है तो हमारा यह कल्चरल हेरिटेज जहां सबसे अधिक है वो हमारा तमिलनाडु है। தமிழ்நாடு என்பது இந்தியாவின் ஒரு பெருமைக்குரிய மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதனால எந்த பேதங்களோ தமிழ்நாட்டுக்கு போக கூடாதுன்னு யாருமே நினைக்க மாட்டோம். அதனால தான் எந்த ஒரு சிறந்த திட்டங்களா இருந்தாலும் அதை பாரத பிரதமர் அவர்கள் முதல்ல தமிழ்நாட்டிலிருந்தே தொடங்குறாரு. இப்ப டெக்ஸ்டைல் பார்க் ஆகட்டும், பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த பாதை ரோடு அமைச்சதாகட்டும், லாஜிஸ்டிக் பார்க் அமைச்சதாகட்டும், மிகச்சிறந்த திட்டங்களை எல்லாம் நமது மத்திய அரசு தமிழகத்திலிருந்து தான் தொடங்குது. ऑल राउंड प्रोग्रेस इस तमिलनाडु का होना चाहिए, इस कंट्री का होना चाहिए, हमारे प्राइम मिनिस्टर का कमिटमेंट है। मेरे बहनों भाई, हमारी गवर्नमेंट यहां हो चाहे ना हो, यह हमारा कमिटमेंट है। फुल्ली डेडिकेट होकर हम इस तमिलनाडु का प्रोग्रेस करेंगे, मैं आपको यकीन दिलाकर जाना चाहता हूं। நண்பர்களே, நம் பாரத பிரதமரோட ஆசை என்னன்னு கேட்டா, தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக முன்னேற வேண்டும், ஆல் ரவுண்ட் ப்ரோக்ரஸ், தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த முன்னேற்றம் வர வேண்டும் என்று ஒரு இலக்காக நிர்ணயித்துக் கொண்டுதான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். मैं कहना चाहता हूं, 9 इयर्स की अपनी गवर्नमेंट के रहते हुए
हम लोगों ने क्लियर इंटेंशन से काम किया है। कोई हमारी पॉलिसी पर डिबेट कर सकता है, लेकिन मेरे इंटेंशन पर कोई क्वेश्चन मार्क नहीं लगा सकता है मेरे बहनों भाइयों। मेरे गवर्नमेंट के ऊपर के इंटेंशन पर कोई क्वेश्चन मार्क नहीं लगा सकता। 9 ஆண்டு காலமாக தமிழகத்துக்கு நாம கொண்டு வந்திருக்க பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் பார்த்த யார் வேணா சொல்லுவாங்க, அதை செயல்படுத்திய விதத்தில் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன குறைகள் காண்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் எங்களுடைய இதயம் சுத்தமாக இருக்கிறது, சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் யாருமே குறை சொல்ல முடியாது. और देखिए हमारी सरकार ने इस कंट्री को कितना स्ट्रांग बनाया है। आपने देखा होगा रशिया और यूक्रेन के बीच वार चल रहा है, और उस दौरान हमारे इंडियन स्टूडेंट्स मोर देन 25,000 यूक्रेन में फंसे हुए थे, और उनके सारे फादर मदर, उनके गार्जियंस जो भारत में थे वो डिमांड कर रहे थे, मोदी जी यूक्रेन से हमारे बच्चों को ले आइए, चाहे जैसे ले आइए, लेकिन वहां से ले आइए। दुनिया का कोई देश जो काम नहीं कर पाया वह मोदी जी ने करके दिखा दिया मेरे बहनों भाइयों। उन्होंने रशिया के प्रेसिडेंट पुतिन से भी बात की, यूक्रेन के प्रेसिडेंट जेलेंस्की से भी बात की, और साथ ही साथ अमेरिका के प्रेसिडेंट मिस्टर जो बाइडेन से भी बात की। 4.5 आवर्स के लिए वार रुक गया, और 22,000 हमारे बच्चे यूक्रेन से चलकर भारत आ गए। यह है भारत की ताकत। இந்தியா எவ்வளவு வலிமை மிகுந்த நாடாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவுடைய பெருமை அப்போதுதான் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். உக்ரைன் ரஷ்யா போரின் போது நம்ம நாட்டை சேர்ந்த 25,000 மாணவர்கள் அங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இந்தியாவில இருந்த பெற்றோர்கள் கதறி கொண்டிருந்தார்கள். மற்ற நாடுகளிலும் அது போற மாணவர்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியல. ஆனால் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் பிரதமரிடம் பேசினார், ரஷ்ய அதிபரிடம் பேசினார், இன்னும் அமெரிக்க அதிபரிடம் கூட பேசினார். பேசி அந்த சண்டையை போரை 4.5 மணி நேரம் நிறுத்தி வைத்தார். அந்த இடைப்பட்ட காலத்திலே இந்திய மாணவர்கள் 22,000 பேரை நமது விமானங்கள் ஏற்றிக்கொண்டு இந்தியாவுக்கு பறந்து வந்தன. அப்படி ஒரு சாதனையை நிகழ்த்திய பெருமைக்குரியவர் நம் பாரத பிரதமர். इसके बावजूद हमारी अपोजिशन पार्टी के द्वारा हमारे प्राइम मिनिस्टर के ऊपर, हमारी गवर्नमेंट के ऊपर विशेष अटैक किया जाता है। और यहां के चीफ मिनिस्टर मेरे दोस्त हैं, मेरे फ्रेंड हैं, सीएम स्टालिन साहब डेमोक्रेसी को कमजोर करने की बात करते हैं, और इन्वेस्टिगेटिंग एजेंसी के काम पर भी क्वेश्चन मार्क लगाते हैं, और पीएम मोदी को बदनाम करने की कोशिश करते हैं। இப்படி ஒரு சாதனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் நம்ம பாரத பிரதமரை பாராட்ட மனசில்லாட்டி பரவாயில்ல. ஆனா இங்க முதல்வராக இருக்கிற என்னுடைய நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள் நம் பாரத பிரதமரை ஏதாவது ஒரு வகையிலே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் பெருமைகளுக்கு இழுக்கு ஏற்படுத்துமாறு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். आज स्टालिन साहब सेंथिल बालाजी जो इनकी गवर्नमेंट के मिनिस्टर हैं, करप्शन केस में अरेस्ट हुए हैं, और स्टालिन साहब उनका विरोध कर रहे हैं। मगर जब बालाजी एआईडीएमके के थे तो स्टालिन साहब ने उन्हें करप्ट बताते हुए उनको तुरंत अरेस्ट करने की डिमांड की थी। अब जब उनकी डिमांड पूरी हो गई तो उसे यह पॉलिटिकल वेंडेटा बता रहे हैं। दिस इज डुप्लिसिटी ऑफ कैरेक्टर इज अनएक्सेप्टेबल। நண்பர்களே, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக செந்தில் பாலாஜி அவர்களை நாம் கைது செய்து விட்டோம் என்று மத்திய அரசை அவர் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் ஒரு விஷயத்தை உணர மறந்து விட்டார். இதே செந்தில் பாலாஜி மேலதான் அவர் ஏடிஎம்கேல இருக்கும்போது, அதிமுக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பக்கம் பக்கமாக குற்றப்பத்திரிகை படித்தார். அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு ஊழல்வாதி என்று சொன்னார், தமிழ்நாட்டுக்கு உதவாதவர் என்று சொன்னார். ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு? மத்திய அரசின் தனி உரிமை பெற்ற அந்த நிறுவனத்தின் மீது இவங்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு குறை சொல்றாரு. எதை வேணா ஒத்துக்கலாம், 2 வேஷம் போடுறத மட்டும் யாராலையும் ஒத்துக்க முடியாது. This duplicity of character, we can't accept it. सीएम स्टालिन साहब को मैं एक बात और कहना चाहूंगा। जिस तरीके से उन्होंने तमिलनाडु में बीजेपी लीडर एफजी सूर्या को एक ट्वीट के कारण अरेस्ट कराया है, वह पूरी तरह से एंटी कॉन्स्टिट्यूशनल है और एंटी डेमोक्रेटिक है। रशियन डिक्टेटर स्टालिन के नाम पर नाम तो है इनका, स्टालिन साहब,
और उस नाम को बहुत सीरियसली लेते हुए उसी तरह के काम करके वे स्पिरिट ऑफ डेमोक्रेसी को डेंजर में डाल रहे हैं। मैं कहना चाहता हूं स्टालिन साहब, प्लीज ऐसा मत करिए। நான் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்ல விரும்புறேன். சமூக வலைதளத்திலேயே தன்னுடைய கருத்தை வெளியிட்ட எங்களுடைய தோழர் திரு எஸ்.டி. சூர்யா அவர்களை இப்போது கைது செய்திருக்கிறீர்கள். எதுக்காக அப்படி செஞ்சிருக்கீங்க? स्टालिन साहब मैं आपसे कहना चाहूंगा कि तमिलनाडु में डेमोक्रेसी सर्वाइव भी करे, डेमोक्रेसी थ्राइव भी करे, इसके लिए सभी पॉलिटिकल पार्टीज को पॉजिटिव रोल प्ले करना चाहिए। यह मैं आपसे अपील करना चाहता हूं, सारी पॉलिटिकल पार्टी से अपील करना चाहता हूं। நான் அனைத்து கட்சிகளையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தமிழ்நாட்டில் நம்ம எப்பவுமே நேர்முக அரசியல் செய்ய வேண்டும். இது மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கை எல்லாம் எடுக்கக்கூடாது. ஸ்டாலின் என்ற பெயர் ரஷ்ய சர்வாதிகாரியோட பேரு. அந்த சர்வாதிகார நடவடிக்கையை நீங்க எடுத்து இது போன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகள் எடுக்காம எல்லா அரசியல் கட்சியும் கேட்டுக்கிறேன், நேர்மறையான அரசியல் செய்ய வேண்டும். तमिलनाडु में बीजेपी का AIADMK के साथ अलायंस है, मेरे बहनों भाइयों आप अच्छी तरह जानते हैं, और पिछले कुछ वर्षों में से यह अलायंस हमारा बना हुआ है। वी वैल्यू अवर अलायंस पार्टनर्स बिकॉज NDA इज नॉट अवर कंपल्सन बट इज ए कमिटमेंट। நம்ம தமிழகத்திலே நாம் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம். எப்பவுமே கூட்டணி தர்மத்தின்படி நாம் கூட்டணி கட்சியின் மீது மிகுந்த மரியாதையும் அவர்கள் கூடிய அங்கீகாரத்தையும் கொடுப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறோம். मेरे बहनों भाइयों, हम भूल नहीं सकते जब NDA की सरकार बनी थी अटल बिहारी वाजपेयी जी की लीडरशिप में, तो उस समय इस यहां की तमिलनाडु की डॉटर, तमिलनाडु की बेटी पुरुतचरी थलवी जया अम्मा ने ही साथ दिया था बहनों भाइयों, इसलिए हम उसको भूल नहीं सकते। தமிழர்களே, நாம் எப்பவுமே நன்றி மறக்க மாட்டோம். ஏன்னா நம்ம NDA அரசு வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே மத்தியில் அமைந்த போது நமக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு கொடுத்தவர் தமிழ் பெண், நம்முடைய மரியாதைக்குரிய அதிமுகவின் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள். तमिलनाडु की पॉलिसीज में उनका बहुत बड़ा कंट्रीब्यूशन है। गरीबों के लिए काम करना, उनको डिग्निफाइड लाइफ देना, यह हमारी जया अम्मा का मेन ऑब्जेक्टिव था। அந்த அதிமுகவின் தலைவியாக இருந்த அவர் மீது தமிழகம் பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தது. நாமும் அவர்கள் மீது மிகுந்த மதிப்புடன் இருக்கிறோம். ஏழைகளுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அவர் அரும்பாடுபட்டவர். उसी तर्ज पर मोदी जी ने भी सोसाइटी के वीकर सेक्शन को एम्पावर करने की अपनी तरफ से भरपूर कोशिश की है। அதே போலத்தான் ஏழைகள் முன்னேறுவதற்காக நம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களும் பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கிறார். जैसे तमिलनाडु के साथ अटल बिहारी वाजपेयी जी पर्सनल रिलेशनशिप रखते थे, वैसे ही हमारे मोदी जी भी तमिलनाडु के साथ एक पर्सनल रिलेशनशिप रखते हैं। इसकी झलक उनके काम में दिखती है। श्रीलंका में तमिल रिफ्यूजीज के एम्पावरमेंट के लिए वह लगातार कोशिश कर रहे हैं। நண்பர்களே, எப்படி வாஜ்பாய் அவர்கள் தமிழ் மக்கள் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருந்தாரோ, அதே போல நம் பாரத பிரதமர் அவர்களும் தமிழர்கள் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்க உணர்ந்துக்கலாம். எப்படின்னா, இலங்கையில் வாழும் தமிழர்கள் கூட நலமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நலனுக்காக நேரில் சென்று நடவடிக்கை எடுத்தவர் நம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள். 2015 में जब प्रधानमंत्री बनने के बाद मोदी जी श्रीलंका गए थे, तो उन्होंने जाफना एरिया का भी श्रीलंका में उन्होंने दौरा किया था, और वह ऐसा करने वाले भारत के पहले प्रधानमंत्री बने भाइयों। अब करीब 27,000 तमिल ब्रदर्स एंड सिस्टर को न्यू हाउस दिए, जो वहां के सिविल वार के चलते होमलेस हो गए थे। நண்பர்களே, 2015 நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஸ்ரீலங்கால ஜாஃப்னாங்கிற இடத்துக்கு போனார். இதுக்கு முன்னாடி எந்த இந்திய பிரதமரும் அங்க போனதில்லை. அங்க நடந்த உள்நாட்டு கலவரத்தால தமிழர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு தமது வீடு நிலங்கள் எல்லாத்தையும் இழந்திருந்தாங்க. அதை பார்த்த உடனேயே அங்க இருக்கும் தமிழர்களுக்கு 27,000 வீடுகளை உடனே கட்டி கொடுத்தவர் நம் பாரத பிரதமர் அவர்கள். Our government under the leadership of Prime Minister Narendra Modi is committed to ensuring that Tamil refugees in Sri Lanka live with peace, equality and dignity. இலங்கையில் வாழும் தமிழர்கள் அவர்களுக்குரிய அரசியல் சாசன உரிமையோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் தொடர்ந்து நமது பாரத பிரதமர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். तमिलनाडु में लाखों की संख्या में फिशरमैन रहते हैं, और कांग्रेस की
सरकारों के समय न जाने कितने फिशरमैन श्रीलंका द्वारा अरेस्ट किए गए। कई बार तो उनको अपनी जिंदगी भी गंवानी पड़ी, उनकी मौत हुई, मगर पहली बार देश में ऐसी सरकार आई है कि श्रीलंका के साथ अच्छे डिप्लोमेटिक रिलेशंस को फिशरमैन कम्युनिटी को रिलीफ देने में यूज कर रही है। நண்பர்களே, அடிக்கடி நம்ம செய்தியில பார்த்துக்கிட்டே இருந்தோம். இலங்கை கடற்படையால இந்திய மீனவர்கள், லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்காங்க, அவங்க இலங்கை கடற்படையால சுடப்பட்டாங்க, கைது செய்யப்பட்டாங்க, பறிமுதல் செய்யப்பட்டது அவங்க படகுகள் எல்லாம். இது காங்கிரஸ் திமுக ஆட்சியில தினம் 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 நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஸ்ரீலங்காவுடன் அருமையான ஒரு ராஜாங்க உறவு ஏற்படுத்தப்பட்டு இப்பெல்லாம் அந்த மாதிரி செய்தி வருதா? மீனவர்கள் எவ்வளவு பாதுகாப்புடன் இருக்கிறார்கள். और बहनों भाइयों, जहां तक मेरी इंफॉर्मेशन है, करीब 1600 से अधिक इंडियन फिशरमैन श्रीलंका सरकार की कस्टडी से रिलीज कराए गए हैं और इनमें सबसे ज्यादा लोग इसी तमिलनाडु के हैं। 300 से अधिक फिशरमैन बोट्स भी छुड़ाई गई। நண்பர்களே, சமீபத்தில் கூட எல்லை மீறி சென்றிருந்த மீனவர்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 1600 மீனவர்கள் அங்கு கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க அத்தனை பேரும், அதுல பெரும்பாலானவர்கள் தமிழர்கள், அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். 300க்கும் அதிகமான படகுகளும் விடுதலை செய்யப்பட்டது. और मैं कॉन्फिडेंस के साथ कहना चाहता हूं, मेरे तमिलनाडु के ब्रदर्स एंड सिस्टर, भारतीय जनता पार्टी से हिंदुस्तान की द ओनली पार्टी जो कि सबसे क्रेडिबल पॉलिटिकल पार्टी है। हमारे कहने और करने में कोई अंतर नहीं होता है, हमारे वर्ड्स और डीड्स में कोई अंतर नहीं है। दूसरी पॉलिटिकल पार्टी कहती कुछ है और करती कुछ है। पॉलिटिकल पार्टीज और पॉलिटिकल लीडर्स की वर्ड्स और डीड्स, इन दोनों के बीच अंतर होने के कारण ही भारत की पॉलिटिक्स में क्राइसिस ऑफ क्रेडिबिलिटी बढ़ी है, विश्वसनीयता का संकट बढ़ा है। भारत की पॉलिटिक्स में पैदा हुए इस क्राइसिस ऑफ क्रेडिबिलिटी को यानी चैलेंज के रूप में किसी पॉलिटिकल पार्टी ने एक्सेप्ट किया है तो भारतीय जनता पार्टी ने एक्सेप्ट किया। நண்பர்களே, தமிழகத்தின் சகோதர சகோதரிகளே, நீங்கெல்லாம் ஒரு வித்தியாசத்தை பாரதிய ஜனதா கட்சியில புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி நேர்மையாக செயல்படும் கட்சி. எதை சொல்கிறோமோ அதை கண்டிப்பாக செய்து முடிக்கும் கட்சி. தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ இருக்க மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க நடவடிக்கைகள் மாறுபாடாகவும் வேறுபாடாகவும் இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அந்த நம்பிக்கைக்குரியவராக மக்களின் நம்பிக்கையை பெற்று சொல்வதை கண்டிப்பாக செய்கிறது. அதனாலதான் வெறும் இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகளும் இந்தியாவை இப்போது நம்ப தொடங்கி இருக்கிறது. हमने कहा था कि आर्टिकल 370 को समाप्त करेंगे और जम्मू कश्मीर का भी वही स्टेटस होगा जो हिंदुस्तान के दूसरी स्टेट्स का होगा। और आपने देखा कि पार्लियामेंट में मेजॉरिटी मिलते ही चुटकी बजाकर हम लोगों ने आर्टिकल 370 को समाप्त कर दिया और आज जम्मू कश्मीर स्टेट का भी वही दर्जा है जो कि हिंदुस्तान के अन्य राज्यों का दर्जा है। ஆர்டிகல் 370 ஒரு சட்டம் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரிச்சே வச்சிருந்தது. அப்ப நாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம், ஆர்டிகல் 370 நாம் கேன்சல் செஞ்சிருவோம். ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் மோடி அவர்கள் முதலில் செய்த பார்லிமெண்ட்ல நிறைவேற்றிய சட்டம் ஆர்டிகல் 370 நீக்கியதுதான். இப்ப ஜம்முவும் காஷ்மீரும் இந்தியாவின் ஒரு மாநிலமாக, இந்தியாவின் ஒரு அங்கமாக எந்த விதமான பிரச்சனைக்கு இடமில்லாமல் தொடர்வதற்கு காரணம் நம் பாரத பிரதமரின் துணிச்சலான முடிவு. हम लोगों ने प्रॉमिस किया था यदि हमारी गवर्नमेंट बनेगी तो हम अयोध्या की धरती पर भव्य राम का मंदिर बनाकर रहेंगे। अब जाकर देख सकते हैं कि भव्य राम के मंदिर का निर्माण अब लगभग पूरा हो चुका है मेरे बहनों भाइयों, और शायद जनवरी महीने से वहां दर्शन करने के लिए भी आप जा सकते हैं। நண்பர்களே, நாம் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ராமர் பிறந்த பூமியிலே அயோத்தியில் ராமருக்கு ஒரு கோவிலை எழுப்புவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தோம். இப்ப அங்க அருமையான ஒரு கோவில் ராமருக்காக உருவாக்கப்பட்டு விட்டது. வரும் ஜனவரி மாதத்திலிருந்து நீங்கள் அனைவரும் அங்கு சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. हमने यूनिफॉर्म सिविल कोड की भी बात कही थी। वैसे कई स्टेट्स इसे लागू करने की कोशिश कर रही हैं, लोगों के बीच कंसेंसस बनाने की कोशिश कर रही हैं। गोवा में यूनिफॉर्म सिविल कोड पहले से लागू है, लेकिन भारतीय जनता पार्टी के लोग यूनिफॉर्म सिविल कोड की बात करते हैं तो हमारे ऊपर उंगली उठाई जाती है कि हम देश को बांटना चाहते हैं। बहनों भाइयों, हमारे कॉन्स्टिट्यूशन के डायरेक्टिव प्रिंसिपल में यह मेंशन्ड है यूनिफॉर्म सिविल कोड। हम जो कुछ भी कर रहे हैं
अंडर कॉन्स्टिट्यूशनल प्रोविजंस कर रहे हैं, कॉन्स्टिट्यूशन की अवमानना नहीं कर रहे हैं। और जहां तक भारतीय जनता पार्टी का सवाल है, हम कास्ट, क्रीड और रिलीजन की पॉलिटिक्स नहीं करते, हम ह्यूमैनिटी और जस्टिस की पॉलिटिक्स करते हैं। நண்பர்களே, நாடு மொத்தத்திலும் பொது சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், வாழும் மனிதர்கள் எல்லாம் ஜாதியாலேயோ மதத்தினாலேயோ இனத்தினாலேயோ மற்ற ஏற்றத்தாழ்வுகளாலேயோ பிரிச்சு பார்க்க கூடாது. அனைவரும் ஒன்று, இந்திய நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவரும் ஒருவரே என்ற உயர்ந்த இலக்கோடு உயர்ந்த லட்சியத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். கோவால கூட இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிற அனைவரும் பொது உடைமையா இருக்கிற அந்த சட்டம் அமலில் இருக்கு. ஆனா மொத்த இந்தியாவுக்குமாக பாரதிய ஜனதா கட்சி பேசும்போது மட்டும் ஏதோ பிரிவினைவாதம் பேசுவதாக சில கட்சிகள் குரல் கொடுக்கின்றன. ஆனால் இந்த உயர்ந்த எண்ணத்தை, ஜாதி மத இன பேத பிரிவுகள் இல்லாத உன்னதமான பொதுஜன சட்டத்தை, யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். वसुधैव कुटुंबकम, द होल वर्ल्ड इज फैमिली, यह मैसेज देने का काम सारी दुनिया को, दुनिया के किसी एक देश से गया है तो हमारे और आपके देश केवल और केवल भारत से गया है मेरे बहनों भाइयों। इसलिए मैं कहना चाहता हूं, हिंदू, मुस्लिम, क्रिश्चियन, यहूदी, इनके नाम पर हम कोई डिस्क्रिमिनेशन नहीं कर सकते। जो भारत के नागरिक हैं, चाहे वह किसी कास्ट, क्रीड और रिलीजन के क्यों न हो, हम सबकी रेस्पेक्ट करते हैं, सबके अधिकारों का हम सम्मान करते हैं। यही भारत की पहले से ही नीति रही। இந்தியாவின் உன்னதம் என்றால், பெருமை என்றால் என்னன்னா, நீங்க இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், வேற எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மனித தன்மைக்காகத்தான் மதிக்கப்பட வேண்டும் என்ற உன்னதமான தத்துவத்தை பாரதம் முன்னெடுத்து செல்கிறது. உலகத்துக்கே உணர்த்திய வசுதைவ குடும்பகம், எல்லாருமே ஓர் குடும்பம் என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு எடுத்து சொன்ன நாடு நம் பாரத நாடு. भारत के लोगों का दिल इतना बड़ा है, इस्लाम के 72 सेक्ट्स होते हैं, इस्लाम के 72 सेक्ट्स होते हैं। इवन इस्लामिक कंट्रीज में भी 72 इस्लाम के सेक्ट्स नहीं पाए जाते हैं। दुनिया में किसी देश में पाए जाते हैं तो हमारे और आपके देश भारत में पाए जाते हैं मेरे बहनों भाइयों। यह है भारत के लोगों का, भारतवासियों का बड़ा दिल। நண்பர்களே, இஸ்லாத்தில் கூட 72 பிரிவுகள் இருக்கிறது. மற்ற எத்தனையோ இஸ்லாம் நாடுகள்ல கூட இது அங்கீகரிக்கப்படவில்லை. அனைவரும் அமைதியாக உரிமையுடன் வாழக்கூடிய உரிமையை பாரத தேசம்தான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வழங்கி இருக்கிறது. अब हमारी इस क्रेडिबिलिटी का एडवांटेज हमें अब सारी दुनिया में मिल रहा है। ग्लोबली हमको हमारी क्रेडिबिलिटी का एडवांटेज मिल रहा है मेरे बहनों भाइयों। और यही कारण है, आपने देखा होगा, दुनिया के किसी देश का प्राइम मिनिस्टर हमारे प्राइम मिनिस्टर को बॉस कहकर पुकारता है। और दुनिया के सुपर पावर अमेरिका का भी प्रेसिडेंट यदि कहता है कि आप ग्लोबली इतने पॉपुलर हैं कि आपका ऑटोग्राफ लेने की हमारी इच्छा होती है। और इतना ही नहीं, जिस तरीके से हमारे प्राइम मिनिस्टर ने दुनिया के सभी देशों में जब संकट की स्थिति पैदा हुई है उस समय सहयोग किया है, तो उसके कारण ही पापुआ न्यू गिनी के प्राइम मिनिस्टर जब हमारे प्राइम मिनिस्टर जाते हैं तो उनका पैर टच करके उनका आशीर्वाद सीख करते हैं। इसे मैं केवल प्राइम मिनिस्टर का रिस्पेक्ट नहीं मानता हूं, बल्कि पूरे भारत और भारतवासियों के प्रति उनके मन में रिस्पेक्ट क्या है, इस रूप में देखता हूं। நண்பர்களே, நம்ம இந்தியாவோட பெருமையும் இறையாண்மையும் வெளிநாடுகளால் மிகவும் மதிக்கப்படுகிறது. நம்ம பாரத பிரதமர் அவர்கள் எப்ப நம்ம நாட்டுக்கு வருவாங்கன்னு சூப்பர் பவர் நாடுகள், மிகவும் உயர்ந்த நாடுகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. அதே போல அமெரிக்க அதிபர் நம்ம பாரத பிரதமர்கிட்ட உங்க ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம பாரத பிரதமரோட பெருமை இருக்கு. பப்புவா நியூ கினியாவோட அதிபர் நம்ம பாரத பிரதமரின் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெறுகிறார். இது அவர் காலில் விழவில்லை, நம்ம இந்திய நாட்டின் பெருமைக்கும் இறையாண்மைக்கும் கொடுக்கப்பட்ட மரியாதை, இந்திய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையாக நான் கருதுகிறேன். आप लोगों को जानकारी है, इस समय हमारे प्राइम मिनिस्टर अमेरिका के दौरे पर हैं बहनों भाइयों। और आपको जानकर यह खुशी होगी, भारत के वह पहले ऐसे प्राइम मिनिस्टर हैं जो दूसरी बार, सेकंड टाइम, वहां की ज्वाइंट पार्लियामेंट कांग्रेस और सीनेट दोनों को एक साथ एड्रेस करने जा रहे हैं। मैं समझता हूं कि हम लोगों को तालियां बजाकर प्राइम मिनिस्टर का स्वागत करना चाहिए। நமது பாரத பிரதமர் அவர்கள் தற்போது அமெரிக்க பயணம் மேற்கொள்கிறார். ஒரே ஒரு உயர்ந்த விஷயம் என்னவென்றால், முதல் இந்திய பிரதமர்
இரண்டாவது ஒருங்கிணைந்த நாடாளுமன்ற அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசுவதற்காக போயிருக்கும் முதல் இந்திய பிரதமர், இரண்டாவது முறையா போயிருக்காருன்னா நம்ம பாரத பிரதமர் தான். और वहीं पर यूनाइटेड नेशन के पास अब हमारे प्राइम मिनिस्टर योगा करेंगे 21 जून को, 21 जून को करेंगे। आप सभी जानते हैं 21 जून यह इंटरनेशनल योगा डे है जो दुनिया के लगभग अधिकांश देशों के द्वारा मनाया जाता है। मैंने भी फैसला किया है कि हमारे भारत के रहने वाले लोगों के हाथों से जो INS विक्रांत बना है एयरक्राफ्ट कैरियर, कल मैं उसी एयरक्राफ्ट कैरियर पर बैठकर योगा करूंगा मेरे बहनों भाइयों। நண்பர்களே, நம்ம பாரத பிரதமர் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில 21ஆம் தேதி ஜூன் அன்றைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே, உலக யோகா தினத்தை கொண்டாட இருக்கிறார். உலக நாடுகள் மத்தியில இந்தியாவின் யோகாவின் பெருமையை உயர்த்தி பிடிக்க இருக்கிறார். நானும் முடிவு செய்திருக்கிறேன், நம்ம அன்றைக்கு உலக யோகா தினத்தின் போது இந்திய நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் INS விக்ராந்த் கப்பலில், விமானம் தாங்கி கப்பல்ல நானும் இருந்து உலக யோகா தினத்தை கொண்டாட இருக்கிறேன். लास्ट बट नॉट लीस्ट, अंतिम लेकिन कम नहीं, आज मैं आपसे एक अपील करने आया हूं मेरे बहने भाई। अन्नामलाई 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 अन्नामलाई। நண்பர்களே, உங்ககிட்ட प्लीज 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 अन्नामलाई अन्नामलाई। इस समय हमारे भारतीय जनता पार्टी के स्टेट प्रेसिडेंट हैं। நண்பர்களே, உங்கள்கிட்ட இறுதியாக मैं लंबे समय से पॉलिटिक्स कर रहा हूं, मैं व्यक्तियों को पहचानता हूं और अन्नामलाई को देखने के बाद मैं कह सकता हूं कि बहनों भाइयों, आपका अन्नामलाई केवल तमिलनाडु का ही लीडर नहीं बनेगा बल्कि यह पूरे भारत का लीडर बन सकता है। मेरे बहनों भाइयों, आप सभी का सपोर्ट इस अन्नामलाई को प्राप्त होना चाहिए। நண்பர்களே, அண்ணாமலை 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 அவர்களை பற்றி நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன். நான் பல ஆண்டுகளாக அரசியல்ல இருக்கேன். ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பத்தி என்னால சொல்ல முடியும். நான் அண்ணாமலை அவர்களை பார்த்து சொல்கிறேன், அவர் உங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் இல்ல, மொத்த இந்தியாவிற்குமான தலைவராக அவர் உருவாகி கொண்டிருக்கிறார். जिस तरीके से अन्नामलाई अंडर द लीडरशिप ऑफ द प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी यह काम कर रहे हैं बहनों भाइयों, और उनकी पॉलिसीज को इंप्लीमेंट कराने के लिए बराबर संघर्ष कर रहे हैं, उसकी जितनी भी सराहना की जाए, उसको जितना भी प्रेज किया जाए वह कम है। நண்பர்களே, பாரத பிரதமர் அவரின் கட்டளை கிணங்க அவரிடம் கட்டளைகளை இங்கே அவர் தமிழகத்தில் செயல்படுத்தியும் வேகத்தையும் அந்த செயல்முறையும் பார்க்கும்போது அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் உங்க தமிழக மாநில தலைவரை। ब्रदर्स एंड सिस्टर्स, आप सबको मैं धन्यवाद देना चाहता हूं। बहुत ही पेशेंटली आपने हमको सुना है, जबकि मैंने हिंदी में बोला है, फिर भी आपने सुना है। तो मैं एक बार अपना शीश झुकाकर आप सभी लोगों के प्रति आभार व्यक्त करता हूं, अपना ग्रेटिट्यूड एक्सप्रेस करता हूं। சகோதர சகோதரிகளே, ரொம்ப பொறுமையா அமர்ந்து என்னுடைய உரையை கேட்டீங்க. இத்தனைக்கும் நான் ஹிந்தியில பேசினேன். இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக பொறுமையாக என் உரையை கேட்டீர்கள். தலை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்। और अपनी बात मैं समाप्त करता हूं। बोलिए भारत माता की जय, भारत माता की जय। नंदरी நன்றி नंदरी नंदरी। धन्यवाद। பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மீதும் தமிழக மக்கள் மீதும் கொண்டுள்ள அன்பையும் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக செய்துள்ள திட்டங்களையும் மிக அருமையாக கூறிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி